கியூட் ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம என்ன vlog பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட செட்டப்பை பார்த்தாலே தெரியும். ஆமா, இன்னைக்கு நம்ம வந்து குக்கிங் vlog பண்ண போறோம். இன்னைக்கு அக்கா என்ன சமைக்க போறேன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு சமைக்க போறேன். வாங்க, அதுல என்னென்னலாம் சேர்க்கிறேன், எப்படிலாம் சிக்கன் குழம்பு வைக்கிறேன் அப்படின்றத ஃபுல் வீடியோவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க சிக்கன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து முதல்ல எடுத்த உடனே வந்துட்டு சிக்கன் குழம்புக்கு மசாலா தான் ரெடி பண்ணுவேன். நான் எப்படி மசாலா ரெடி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கும் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃபேமிலிஸ், நான் சொன்ன மசாலாவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டு பாருங்கள். நல்லா ப்ரௌனிஷாக வருதில்ல, ஸோ ப்ரௌனிஷாக வர வரைக்கும் இப்படி கலர்னா போதும். ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து தேங்காய் பேஸ்ட் அரைக்கலாம். ஃபேமிலிஸ், குக்கர் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிட்டும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், ஸோ பட்டை சேர்ப்பேன். பட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோடு சேர்த்து கொஞ்சமாக கசகசா. ஸோ ஒரு வணக்கிட்டு நான் வந்துட்டு 1.5 kg சிக்கனா, அதனால நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம். ஸோ இப்போ அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வந்துட்டு அதை கொஞ்சம் வணக்கி விட்டுக்கோங்க. ஓகே, வணங்கட்டும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ். பார்த்தீங்களா, வெங்காயம் தக்காளி வந்துட்டு நல்லா வணங்கிடுச்சு. ஸோ இப்போ இதோட வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்க்க போகிறேன். ஓகே, வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். ஓகே, சிக்கனை சேர்த்தாச்சு. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இது கூட வந்துட்டு மசாலா சேர்க்க போகிறேன். என்னென்ன மசாலா சேர்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்துட்டு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்தை பொறுத்து. மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் வந்துட்டு மிளகுத்தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு சிக்கன் மசாலா, அப்புறம் உங்கள் வீட்டில் கரம் மசாலா இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் வந்துட்டு சிக்கன் மேலே தூவி விட்டுக்கலாம். இது கூடவே வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்துட்டு தேவையான அளவு. நான் வந்துட்டு என் கையில் ஒரு கை போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க மசாலாவோட சேர்ற மாதிரி. ஓகே, கிண்டிட்டு இதோட வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் வந்துட்டு அந்த மசாலா அந்த கறியோடு இறங்குற வரைக்கும் வந்துட்டு அது கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. தண்ணி ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது கொதிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா சேர்க்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இதே ஸோ இது கூட வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ நல்லா மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கொதிக்குது. ஸோ இப்போ வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு கிண்டிட்டு பாருங்கள், கலரை பாருங்கள். ஸோ ஒரு கிண்டிட்டு மசாலா உப்பு டேஸ்டெல்லாம் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஓகே, குக்கரை மூடியாச்சு, விசிலை போட்டாச்சு. ஸோ விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குக்கர் விசில் 5 விசில் இட்டால் போதும். குக்கர் விசில் அடங்கிடுச்சு. மணக்க சிக்கன் குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க, சிக்கன் குழம்பு ரெடி. அக்கா செஞ்ச சிக்கன் குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.